நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த வழக்கறிஞர் ஐயா பாப்பா மோகன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். முதலில் இது போன்ற நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள். நெல்லை ஆணவ படுகொலை, குறிப்பாக அந்த கவின் கொலை வழக்கில் முக்கியமான விஷயங்கள் நீதிமன்றத்தில் நடந்திருக்கு. என்ன நடந்தது? மிக தெளிவாக சில விஷயங்களை சிபிசிஐடி அங்கே இப்போ கோர்ட்டில் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. என்ன நடந்தது நீ கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இந்த குடும்பமே சேர்ந்து தான் கொலை செய்யப்பட்டார் கவின் அப்படின்ற ஒரு விஷயத்த காவல்துறையினர் அங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன் கோர்ட்டில். இந்த சம்பவம் நடந்தது 27/7/2025 மாலை 2 மணிக்கு நடந்தது. இது சம்பந்தமாக அந்த கவினுடைய அம்மா தமிழ்ச்செல்வி அவங்க கொடுத்துருக்கூடிய புகாரின் பேரில் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் முதல்ல வழக்கு போட்டாங்க. இந்த வழக்கில் முறையான விசாரணை இல்லை. அது மட்டுமல்ல, அவங்க பெற்றோரை கைது பண்ணலைங்கிற காரணத்தினாக மக்கள் எல்லாம் போராட்டம் காட்டி சுஜித்தை மட்டும்தான் முதல்ல கைது பண்ணாங்க. அதற்கு பின்னால் இது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு சுஜித்தோட சேர்ந்து அவங்க அப்பாவை கைது பண்ணாங்க. அதற்கு பிறகு நாம் என்ன பண்ணோம், இதில் ஒரு பெரிய லார்ஜர் கான்ஸ்பிரசி இருக்குங்கிற விஷயத்தை நாம் சொன்ன காரணத்தினால அதன் பேரில் மீண்டும் சுஜித்தையும் அதே மாதிரி சரவணன் அவர்களையும் போலீஸ் காவலுக்கு எடுத்து விசாரித்து அப்போ தான் தெரிய வந்துச்சு, சுஜித்துடைய அம்மாவுடைய தங்கச்சி மகன் ஜெயபால் என்பவர் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கார் காரணத்தினால அவரையும் கைது பண்ணாங்க. ஆக மொத்தம் இந்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒன்று சுபாஷனுடைய சகோதரா இருக்கக்கூடிய சுர்ஜித்து, அவங்க அப்பா சரவணன், இந்த சுர்ஜித்துடைய சித்தி மகனாக இருக்கக்கூடிய ஜெயபால், இந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவன் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் இருக்கிற நீதிமன்ற காவல் இருக்கிற போது சுர்ஜித்துடைய அப்பா சரவணன் மட்டும்தான் இந்த வழக்கில் பிணை கேட்டு போட்டார். தான் ஒரு 47 நாளைக்கு மேலே 42 நாளைக்கு மேலே நான் உள்ளே இருக்கிறேன், இந்த வழக்கே சரியான வழக்கில் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி பிணை கேட்டு போட்டார். உங்களுக்கு தெரியும், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் எப்பயுமே இந்த சாப்டர் 4A சொல்லக்கூடிய 15வது A பிரிவு என்பது பூத்தப்பட்டிருக்கு. ஆகவே இந்த திருத்தப்பட்டிருக்கிற புகார் பிரகாரம் எப்பயுமே பாதிக்கப்பட்டவருக்கு அறிவிப்பு கொடுக்கணும். பிணை கொடுக்கிற காலத்திலிருந்து இறுதியாக தீர்ப்பு கொடுத்து மேல்முறையீடு ரெமிஷன் எதாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவருக்கு தகவல் கொடுத்து தான் அந்த உத்தரவு பிறப்பிக்கணும். அந்த அடிப்படையில் இங்கே நம்ம கவினுடைய அம்மாவுக்கு இதில் தகவல் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் சார்பாக நானும் நம்முடைய வழக்கறிஞர் ராமச்சந்திரன் அதில் ஆஜரானோம். ஏற்கனவே இந்த வழக்கில் 16/9/2025 இந்த வழக்கில் பிணை கேட்டிருக்கக்கூடிய அந்த சரவணனுடைய வழக்கறிஞருடைய வாதத்தை கேட்டும் அரசு வழக்கறிஞருடைய வாதத்தை கேட்ட பின்னால பாதிக்கப்பட்டோர் சார்பாக எழுத்துப்பூர்வமான எங்களுடைய உரையும் அதே மாதிரி நாங்களும் அதில் பேசணும். எங்களுடைய இதில் என்ன முன் வச்சோம்னா, இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட பின்னாலும் கூட இதில் இருக்கிற ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசிங்கிறது கண்டுபிடிக்கப்படலை. ஏன்னு கேட்டால், இந்த வன்கொடுமை வழக்குகள் எப்பயுமே இதற்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டு கட்ட பஞ்சாயத்து கூட்டம் இருக்கும், சுயசாதி பேசக்கூடிய ஒரு வெறி கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் இவங்க பெற்றோர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா மே மாதத்திலேயே 2025 மே மாதத்திலேயே அந்த தம்பி சுர்ஜித் கைது செய்யப்பட்டிருக்கிற சுர்ஜித் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டதாக சுபாஷினியே தன்னுடைய பேட்டியில் சொல்கிறாங்க. அப்போ மே மாதத்திலிருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அப்போ இந்த 3 மாதம் வரைக்கும் அவங்க பெற்றோருக்கு தெரிந்திருந்தே தான் ஒரு பெரிய செயற்திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதில் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்கிற விஷயம் வர வேண்டும் என்பதை நாங்கள் வாதத்தில் வச்சோம். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக இது மாதிரி வழக்குகளில் நேரில் பார்த்த சாட்சியங்கள், முக்கியமான சாட்சியங்கள் எல்லாம் நீதிமன்றத்தினுடைய வாக்குமூலம் பழைய இதில் 164 அதன் பிரகாரம் சிஆர்பிசி பிரகாரம் இப்போ பிஎன்எஸ்எஸ் பிரகாரம் நீதிமன்றத்திலிருந்து வாக்குமூலம் பெறணும். ஆனால் வாக்குமூலமே பெறப்படலை. ஆகவே விசாரணை என்பது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் வாணியில் இது முறையாக விசாரிக்கப்பட வேணும். லார்ஜர் கான்ஸ்பிரசி இருக்குது. அம்மாவை இது வரைக்கும் கைது பண்ணலை. அம்மாவுடைய பேரை இதில் எஃப்ஐஆர்லேயே சொல்லியிருந்து கூட ஏன் கைது பண்ணல, 164 ஏன் ரெக்கார்ட் பண்ணல? ஆகவே இவரை விட்டோம்னா சிறைக்குள் இருக்கிற போதே இவர்களை சார்ந்திருக்கக்கூடியவரெல்லாம் மிரட்டுறாங்க. பேசாமல் அந்த பையன் சொந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா உயிரோடு இருப்பான்னு சொல்லி மிரட்டுறான்னு சொன்னால், உள்ள இருக்கிற போதே மிரட்டல் இருக்கப்பட்டுன்னு சொன்னால் இவர் வெளியே வந்தாருன்னா ஆபத்து உள்ளுன்னு சொன்னோம். அதுக்கு ஒரு உதாரணமாக உச்சநீதிமன்றத்தை சந்திரசூட்டுடைய தலைமையில் இருக்கக்கூடிய
அந்த வந்து உச்சநீதிமன்றத்துடைய வந்து பெஞ்ச் வந்து ஹரிராம் பாம்பிங்கிற வழக்கில் அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி வழக்குகளில் வந்து கொடுக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கக்கூடிய வன்கொடுமை சட்ட வழக்கில் வந்து முறையான விசாரணை கிடையாது. அது மட்டும் இல்லை, அந்த விசாரணையில் வந்து யாரெல்லாம் கொண்டு வரணுமோ அந்த அடிப்படையில் வந்து சாட்சிகளுக்குரிய பாதுகாப்பு உரிமையெல்லாம் கொடுக்கப்படலைன்னு சொன்னாங்க. இதையெல்லாம் கோட் பண்ணோம். அவங்க வந்து மாவட்ட அந்த நம்முடைய பாளையங்காட்டினுடைய வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய சிறப்பு நீதிமன்றத்துடைய நீதிபதி மாண்புமிகு ஹேமா அவர்கள் வந்து வாதங்களை கேட்டுவிட்டு 16/9/2025 சரவணன் போட்டு வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி பண்ண பின்பாக இப்போ 3ஆவதாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜெயபால் இப்போ வந்து பிணைமணி போட்டிருக்காரு. அந்த பிணைமணி மேலே அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நேற்று முன்தினம் வந்து அந்த வழக்கில் வந்து நாங்கள் வந்து ஆஜராக இருந்தபோது மனுதாரர்கள் வந்து ஆஜராகலை. ஆகவே இந்த வழக்கு வருகிற திங்கட்கிழமை 22/9/2025 பிணைமணிவின் பேரில் குற்றஞ்சாட்டப்பட்டவருடைய தரப்பு வாதத்தையும் அரசு வழக்குரைகளையும் பாதிக்கப்பட்டவரின் சார்பாக நானும் அதில் வழக்காட இருக்கிறேன். அப்போ வந்து நாங்கள் மீண்டும் இந்த வழக்கில் வந்து முறையான விசாரணை என்பது என்னென்னா 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ தான் பாதுகாப்பு இருக்க முடியும் அவங்களுக்குலாம். அது மட்டும் இல்லை, லார்ஜர் கான்ஸ்பிரசில ஏன் அவங்க அம்மாவையே வந்து இந்த வழக்கில் முறையாக விசாரிக்கல. அது மட்டும் இல்லை, 3 மாத காலமாக அவங்களுக்கு தொடர்பு என்னங்கிறது விசாரிக்கணும் போட்டு கேட்டுக்கிறோம். அதை மீண்டும் நாங்கள் வந்து வலியுறுத்துவோம். ஏன்னு கேட்டால் இந்த வழக்குக்கு பின்னால் கவினுடைய ஆணவ படுகொலை வழக்கே தமிழ்நாட்டை உலுக்கி இருக்கேன்னா பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக உயர்ந்திருக்கக்கூடிய இருந்தால் கூட சாதி என்ற ஒரே காரணத்துக்காக செய்யப்பட்டக்கூடிய ஒரு கொடூரமான கொலை. இந்த கொலைகளுக்கு அப்புறமேலும் கூட மயிலாடுதுறையில் நடந்திருக்கக்கூடிய கொலை என்பது இதே மாதிரி ஆணவ கொலை தான். 10 ஆண்டுகள் காதலித்திருக்காங்க. அப்போ தமிழ்நாடு காவல்துறை என்பது இந்த சட்டத்தை உண்மையிலேயே அமல்படுத்த மறுக்கிறார்களா? இதை ஏன் தமிழக முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த மாநில கண்காணிப்பு குழு என்பது இதை பற்றி விவாதிக்க மாட்டேங்குது? இப்போ சிறப்பு சட்டம் வேணும்னு பேசுகிறாங்க, ஆனால் அதை வந்து அரசுக்கு ஒரு கவனத்தில் கொள்ள. ஆகவே இந்த பிணைமணி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நாங்கள் வலியுறுத்துவதெல்லாம் என்னென்னா, இந்த சட்டம் அமலாக்கப்படும் சொன்னால் காவல்துறை முதல்ல சட்டப்படி நடக்க வேண்டும் என்பது தான். அப்போ வருகிற திங்கட்கிழமைக்கு நாங்கள் வந்து சட்டப்படி நடக்க வேண்டிய முறைகள் நடத்த வேண்டும் என்பதையும், அதே சமயத்தில் வந்து ஜெயபாலுக்கு பிணை கொடுக்கக்கூடாது என்பதையும் பெற்றோர் தரப்புலேருந்து நாங்கள் வந்து வாதாடுவோம். குறிப்பாக இந்த நால்வரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்கன்றது இதிலிருந்து திட்டவட்டமாக தெரியுது. அந்த சுபாஷினியுடைய தாயார் கிருஷ்ணகுமாரி அவர்கள் தலைமறைவாக இருக்கிறதா சொல்லி தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு. காவல்துறை இதை கண்டுபிடிக்கிறாங்களா கண்டுபிடிக்கலையான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா ஒரு துறை சார்ந்த ஒரு அதிகாரிகளே கொலையாளியாக இங்கே திட்டம் போட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இந்த நிலையில் இந்த சுபாஷினி வீடியோவை முழுசாக பார்க்கலாம். நான் தான் சுபாஷினி. எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் 2 பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம். யாருக்குமே எதுவுமே தெரியாது. உண்மை தெரியாமல் எல்லோரும் நிறையா பேச வேண்டாம். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அவங்கள விட்டுருங்க. இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே பேசிட்டீங்க. என்னோட ஃபீலிங்ஸ் என்ன, நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்ரீஸ் லவுட் ஸ்பீக்கருங்கிற பேஜில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்னை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. May 30 அப்போ வந்துட்டு சுற்றிட்டும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போது அந்த டைமுக்குள்ள வந்துட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா வந்து 27 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்றைக்கி கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது. நான் 28 ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன். அவங்க தாத்தாவுக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன். அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான்
எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக நான் அங்கே ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான். பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான். அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க மாமாவும் அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம். நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன். அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க, அவனுக்கு எடுக்கல. நானும் கால் பண்ணி எடுக்கல. நீங்கள் வேணால் பசிக்குன்னு சொன்னாங்க அவங்க அம்மா, சாப்பிட போங்க, நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. அவ்வளோதான். இவங்க திட்டம் போட்டு பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த பொண்ணு மிக தெளிவாக சொல்லிச்சு. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ அந்த வீடியோ விட்டதுக்கு பின்னணி என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சரியான கேள்வி. அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். நான் அந்த பொண்ணு வந்து இப்போ நீங்கள் பல வழக்கில் நான் பார்த்து, கண்ணகி முருகேசன் வழக்கிலிருந்து, திவ்யா இளவரசன் வழக்கிலிருந்து, சங்கர் கௌசல்யா வழக்கிலிருந்து, கோகுல்ராஜ் வழக்கு வரைக்கும் பல வழக்கு பார்த்தோம். இந்த சாதிய கட்டமைப்பு கூட்டுக்களிலிருந்து வெளியே வந்த காரணத்தினால தான் கௌசல்யாவால் இன்றைக்கு வரைக்கும் வந்து துணிச்சலாக இந்த சாதிய ஆணவ கொலை இதெல்லாம் பேச முடியுது. ஆனால் அந்த சாதிய கட்டுக்கோப்புக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் நிற்கிற போது அது சுவாதியாகட்டும், திவ்யாகட்டும், அல்லது மற்றவர்களாகட்டும் வெளிவர முடியாது. அவங்கெல்லாம் வந்து சாட்சி சொல்கிற போது தான் மாறி போனாங்க. ஆனால் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்ட மறுகணமே இந்த சாதி ஆணவ கொலை நடத்தப்பட்ட பின்பே 6-7 ஆண்டுகள் காதலித்திருக்கக்கூடிய சுபாஷினி ஒரு பகுதி உண்மையை மட்டும் சொல்லிட்டு மறுபகுதி வரும்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லை விட்டுடுங்க என்று போகிற போக்கில் அது சொன்ன விஷயம்தான் அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த பொண்ணை பேச வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அப்படி பேச வைக்கான காரணம் இருக்குது. அப்போ இந்த நிலையில தான் நாங்கள் சொல்கிறோம், அவங்க பெற்றோருக்கும் வந்து இதில் வந்து பங்கு இருக்குன்னு சொன்னபோது அவங்க கைது பண்ணல. ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான், மக்களுடைய குரலுக்கு அப்புறம் தான் அப்பா கைது செய்யப்படுறாங்க. அம்மாவை வந்து கூப்பிட்டு விசாரிச்சாலே தவிர இது வரைக்கும் கைது பண்ணல. இது போன்றக்கூடிய ஆணவ கொலை அது பெண் ஆணுங்கிறது நல்ல முக்கியம். படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கவினை பார்க்கணும். அவன் சார்ந்திருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்திருக்கிறவன், படித்தவன், பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறவன். அப்ப இது போன்றக்கூடிய சமூக குற்றங்கள் என்பது அரிதிலும் அரிதான வழக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அப்ப அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் சிபிசிஐடி விசாரிக்கணும். அப்படி விசாரிக்காதனால தான் அவங்க அம்மாவை இது வரைக்கும் கை வைக்கல. அது மட்டுமல்ல, 3 மாத காலத்துக்குள்ளார் ஏற்பட்டிருக்கூடிய நிலைகள், அந்த சுபாஷன் எப்படி அந்த மாதிரி ஒரு பகுதி உண்மையை சொல்லிட்டு ஒரு பகுதியை மறைச்சு அவங்க அப்பா அம்மா காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் சிபிசிஐடி தான் செய்யணும். ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற வரை ஒவ்வொரு கட்டத்திலேயும் பாதிக்கப்பட்டவருக்கோ அவர் சார்ந்திருக்க அமைப்புகளுக்கோ வழக்கறிஞருக்கோ அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பற்றி சொல்லணும் இருக்குது. இங்க என்னன்னா, இது வரைக்கும் அவங்க பெற்றோரை கூப்பிட்டு, நம்ம கவினுடைய பெற்றோரை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணிருக்கிறோம், இதுதான் நிலைமை என்று சொல்லவே கிடையாது. ஆகவே தான் எங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, சிபிசிஐடி விசாரிக்கிறாங்க, சிறப்பாக விசாரிக்கிறான்னு சொல்லப்பட்டாலும் கூட ஏன் இதை வந்து முறையா அவங்க பெற்றோருக்கு வந்து இது வரைக்கும் சொல்லப்படலைங்கிறது சந்தேகத்தை எழுப்புது. ஆகவே சுபாஷினியினுடைய ஒரு பகுதி உண்மையை சொல்லிட்டு ஒரு பகுதி மறைத்திருக்கக்கூடிய பின்னணியை இது வரைக்கும் ஏன் விசாரிக்கல? சுபாஷினி கிட்ட ஏன் என்ன விசாரிச்சாங்க இது வரைக்கும்? இதெல்லாம் தெரியவே இல்லை. ஆகவே லார்ஜர் கான்ஸ்பிரசிங்கிறது என்னன்னா, இது போன்றக்கூடிய ஆதிக்க சாதி வன்கொடுமைகள்ல வந்து பார்த்தோம்னா பின்னணியாக ஒரு குரூப் இருக்கும், அவர்கள் தான் காரணமா இருப்பாங்க. நீங்க தீபா இளவரசனுடைய வழக்கை பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னணியா ஒரு அமைப்பே, அந்த கட்சியே இருக்குது. அதுக்கான அமைப்புகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்றம் வரைக்கும் அவங்க எப்படியாவது அவங்க பிரிக்கிற முறையில வேலை செஞ்சிருக்காங்க. இப்படி பண்ணாங்காட்டி தான் அந்த வழக்கை ஒண்ணுமில்லாம நிறுத்தி போச்சு. ஆகவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சுபாஷினி எப்படி உண்மையை மறைச்சு அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்கிறதே ஒரு சந்தேகத்துக்குரியதுங்கிறத ஏன் இது வரைக்கும் விசாரிக்கல? இது வரைக்கும் என்ன யார் விசாரிச்சிருக்காங்கிற விவரத்தை வந்து இது பாதிக்கப்பட்ட கவினுடைய பெற்றோருக்கு சொல்ல என்பது நம்ம சந்தேகத்துக்குரியது. ஆனா இதெல்லாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால நீதிமன்றத்தின் முன்னால் நம்ம பேசுவோம். அந்த பெண்ணை எதிர்ப்போம். 2 பேரும் வந்து எஸ்ஐ போஸ்டிங்ல இருக்காங்க. காவல்துறை சார்ந்த நபர் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி தனது சொந்த மகனையே பலி கொடுத்துருக்கிறாங்கன்னா, சாதிய வன்மம் அவங்க மனதில் எப்படி வந்து புகுத்தப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ப்ரீ பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்றதுக்கு முன்னாடி அந்த பகுதியை போய் 2 பேருமே, யாரு
சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி 2 பேருமே போய் விசிட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயத்த பிளான் பண்ணி 3 மாத காலத்தில் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, பல்வேறு விஷயங்களை திட்டமிட்டு தான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறது இந்த விசாரணையில் சிபிசிஐடி உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? வந்து அலோபதியில் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க நம்ம தமிழ்ச்செல்வி அவங்களுடைய அப்பாவுக்கு. அங்கே பார்த்தவங்க சித்த மருத்துவத்தில் வந்து பார்க்குறாங்கன்னு சொன்னால் என்ன காரணம்? அது சுபாஷினி சொல்லாமல் வர முடியாது. நான் இங்கே வந்து உங்களுக்கு அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னங்காட்டி தான் அந்த அடிப்படையில் தான் இவங்களுக்கு 2 பேருக்கு இருக்கக்கூடிய இன்டிமெசி, அதை வச்சு அங்கேயே போய் பார்க்கலாங்கிற முடிவில் தான் அம்மாவும் அதே மாதிரி தமிழ்ச்செல்வியுடைய தம்பியும் பாலகணேஷ்கிறவரும் இன்னொரு தம்பியுடைய இளைய தம்பி இருக்கார்ல, நம்முடைய கவினுடைய தம்பி எல்லாமே போகிறாங்க. அப்போ அவங்கள சிகிச்சைக்காக உள்ளே இருக்கிற போதே கவின் அப்போ தான் வர்றாப்புல. வந்த தம்பியை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எப்படி வரான்னு தெரியும். அப்போ ஏற்கனவே அம்மாவும் தம்பியும் தாத்தாவும் போயிட்டாங்க. அதுக்கு பின்னால் வந்து அங்கேருந்து கவின் வர்றாங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்ச காரணத்தினால தான் அதற்கு முன்பாகவே திட்டமிடப்பட்டிருக்காண்டி தான் அந்த இடத்த சூஸ் பண்ணி அந்த ஜேசிபி இடத்துல வந்து அருவாலும் சில்லி பவுடர்லாம் வச்சுட்டு இவனை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாப்புல. அது மட்டும் இல்லை, பைக்கில் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் சில்லி பவுடரை போட்டு அவனை வெட்டுற போது அவன் தப்பிச்சு ஓடும்போது திருத்தி சேஸ் பண்ணுறான். சேஸ் பண்ணி 18 வெட்டு வந்துருக்கு போகிறான், வைட்டல் பார்ட்ஸில் போகிறான் வந்துருக்கு. அப்போ ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலுக்கு பாருங்க, ஒரு சேஸ் பண்ணி தாக்குதுங்கிறது இன்டென்ஷனை வந்து உறுதிப்படுத்தி காட்டக்கூடிய ஒன்று. ஏதோ அவசரத்தில் ஆத்திரத்தில் வாய்ச்சாண்டியில் போடுறதுங்கிறது ஒரு வெட்டோட முடிஞ்சு போயிடும் எப்பயுமே. ஆனால் இது அப்படி இல்லை, துரத்திட்டு போய் வெட்டுறாங்கிறது அப்படிய இன்டென்ஷன் பாருங்க, குறுகல் இன்டென்ஷன். அந்த பார்ட் ஆஃப் தி சுர்ஜித் அண்டிகஸ் மென் பாருங்க, அது வந்து அப்பட்டமாக தெரியுது. இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுதுங்கிறதுக்கு சுபாஷினி கொடுத்துருக்கக்கூடிய வாக்குமூலம் வந்தாச்சு ஊடகங்களில், மே மாதமே கொடுத்தாச்சு. அப்போ மே மாதத்துலேருந்து அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் 27 வரைக்கும் யாரெல்லாம் தொடர்பு இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த பெற்றோரையும் ஜெயபாலையும் விசாரிக்கணும். அது மட்டுமல்ல, சுபாஷினியை வந்து என்ன விசாரணை பண்ணி தெரிஞ்சுட்டாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியல. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 164 ஸ்டேட்மெண்ட் வாங்காது என்பதே ஒரு சந்தேகத்துக்கு இடமா இருந்துச்சு போலாமே. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆகவே தான் நான் இங்கே பேசுகிறேன். இதில் ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசி இருக்குது. ஏன்னா இந்த காசி விஸ்வநாதன் சொல்லக்கூடிய அந்த வந்து காசி பாண்டியன் இன்ஸ்பெக்டர் வந்து 2:30 மணிக்கு சம்பவம் பின்னால் ஸ்டேஷனுக்கு போய் இந்த அம்மாவை ஏன் 5 வரைக்கும் அலக்கழிச்சாரு அப்படிங்கிறதே சந்தேகத்துக்குரியது. அப்போ காவல், நீ சொன்ன மாதிரி வந்து பெற்றோரே காவல்துறை பெட்டாலியன்ஸில் இருக்கக்கூடிய எஸ்ஐங்க, அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற காவல்துறை ஆய்வாளரே இதில் ஏற்கனவே வந்து 3 மணி நேரம் அந்த அம்மா வந்து அழைக்க வச்சிருக்காரு. அப்படின்னாவே சாதி ஆதிக்கக்காரர்கள் மட்டுமல்ல, ஆணவ கொலைக்கு பின்னக்கூடிய சதிகாரர்கள் மட்டுமல்ல, காவல்துறையும் இணைந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் சிபிசிஐடி விசாரிக்கணும். அப்போ ஒரு பக்கத்தில் விட்டுட்டு ஒரு பக்கம் விட்டோம்னா கடைசியில் உண்மை வராமல் போயிடும். ஆகவே இப்போ ஜெயபாலுடைய பிணைக்கு முன்னால் நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்னன்னா, இதை வந்து ஒரு சாதாரண வழக்காக பார்க்காம இந்த சமூகத்தில் சமத்துவத்துக்கான முறையில் வந்து சமத்துவம் வேண்டும் என்று சொன்னாலே சமத்துவத்துடைய முதல் படியே காதல் திருமணம் தான். அப்போ அந்த காதல் திருமணத்தை பாதுகாக்க வேண்டிய அரசு எந்திரமே எதிராக இருக்குன்னு சொன்னேன் எங்கே போய் சொல்ல முடியும்? ஆகவே இந்த வழக்கை வந்து தமிழக முதலமைச்சருடைய தலைமையில் தான் இந்த மானிட்டரிங் கமிட்டி இருக்குது. SC/ST ஆக்டில் போடப்படக்கூடிய மாநில கண்காணிப்பு குழு வந்து அவர் தலைமையில் தான் இருக்குது போறாங்க. மாவட்டத்தில் கலெக்டர் தலைமையில் இருக்குது, ஆடியோ தலைமையில் இருக்குது கோட்டாட்சியில். அப்போ இந்த கமிட்டியில் இருக்கக்கூடியவரெல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள்லாம் பேசுகிறாங்க. நான் ஒரு தனிச்சட்டம் வேண்டும்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கத்தில் இப்படி தான் இருக்கும்போது இந்த வழக்கை எப்படி விசாரிக்கணுமோ அந்த மாதிரி விசாரிக்க வேணுங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளாக. இதில் முக்கியமான ஒரு விஷயம், பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா, அந்த பையனுக்கு புது பைக் வாங்கி கொடுத்து நம்பர் பிளேட்லாம் மாற்றி அவனுக்கான திட்டமிடலுக்கான இடத்தையும் காமிச்சு பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்காங்க. பெற்றோர் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க புது பைக்கு. இப்போ இது பெற்றோருக்கு தெரியாமல் இந்த கொலை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத தான் ஊர்ஜிதமாக காமிச்சிருக்காங்க. இது இல்லாமல் அந்த அம்மா போயிட்டு, அது 2 பேரும் கணவன் மனைவி இருவரும், சரவணன் கிருஷ்ணகுமாரி 2 பேர் போயிட்டு வந்த வீடியோ ஆதாரமும் இப்போ சிசிடிவி கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த அம்மாவை கைது பண்ணிக்கணுமில்ல, ஏன் அந்த அம்மாவை கைது பண்ணல? அவங்க அப்பாவை கைது பண்ணுறதுக்கே ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தானே பண்ணீங்க வந்து. ஆகவே வந்து இதில் வந்து முறையான புலன் விசாரணை வேண்டும் என்கிற கோரிக்கை வந்து நியாயமானதுங்கிறதான் இப்போ வந்திருக்கக்கூடிய ஊடக செய்திகளாக நமக்கு வர காமிக்குது. அது மட்டும் இல்லை,
இவர்களுக்கு இந்த காவல்துறையினுடைய பங்களிப்பும் கூட்டு மட்டுமல்ல, துணை மட்டுமல்ல, இதற்கு பின்னால் இருக்கிற சில சக்திகள் இருக்காங்க. இந்த சாதி வெறி சக்திகள். அவங்களுடைய தூண்டுதலும், அவங்களுடைய தொடர்ச்சியான ஒரு இதுதான் வந்து இந்த இது மாதிரி வன்கொடுமைக்கெல்லாம் காரணம். அதையும் வந்து ஆய்வு செய்யாவிட்டால், தமிழ்நாட்டுல வந்து இது வந்து தொடரக்கூடிய ஆபத்து விட்டாலே, இவையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு, ஒரு புலன் விசாரணைங்கிற போது, ஒரு ரொம்ப ஹை ப்ரொஃபைல் கேஸ்ல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் போடப்பட்ட வழக்குகள்ல சரியான விசாரணை என்பது வேண்டும் என்பதை தான் இதில் காமிக்கிறது. அவை இன்னும் பல விஷயம் இருக்குது. இன்னும் முறையா புலன் விசாரணை பண்ணாங்கன்னா உண்மைகள் பூரா வரும். ஏன் அவங்க அம்மாவை கைது பண்ணலங்கிறது விளக்கமே வரல, இது வரைக்கும் வரல. இப்போ வந்து ஊடகங்கள் பூரா காமிச்சிட்டாங்க பூராமே. அப்ப என்ன செய்ய போறாங்கிறத நம்ம வந்து இறுதியா திங்கட்கிழமை அன்னைக்கு வாதத்துல பார்க்க போறோம். அப்ப என்ன வைக்கிறாங்க அதை பார்த்து பேசுவோம். படித்த பொருளாதார ரீதியாகவும் வருமானத்திலையும் அந்த சொத்துக்கள்லையும் மிகச்சிறந்த ஒரு நல்ல இளைஞரை தன்னுடைய அழுக்கான ஒரு புத்தியை வச்சு கொலை பண்ணி அவனுடைய வாழ்க்கையே நாசம் செஞ்ச ஒரு மனநோயாளிகள், ஜாதி மனநோயாளிகள் தான் இவங்களை நம்ம சொல்லணும். இது போன்ற கொலைகளை நடக்காமல் இருப்பதற்கு தமிழக அரசு ஒரு சட்டம் ஏற்றணும்னு சொல்லி நீங்களும் போராடிட்டு இருக்கீங்க, பல்வேறு கட்சி சார்ந்த நபர்களும் போராடிட்டு இருக்காங்க. இது போன்ற மனநோயாளியை வந்து எப்படி திருத்துறதுன்னு தெரியல. இந்த புதிய சட்டம் தான் திருத்துமா, இல்லை இவர்களாக திருந்தினா தான் உண்டா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. இது போன்ற நல்ல வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து தந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி முடிந்த அனைவருக்கும் பகிருங்கள். நன்றி தோழர். மீண்டும் ஒரு விவாதத்தில் சந்திக்கலாம். நன்றி.